தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமாண்டவரே, உமது வார்த்தைகள் நிறைவேறுகின்ற கடைசி நாட்களுக்குள்ளாக நாங்கள் இருந்து வருகிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை முன்வைத்து நாங்கள் சிந்திக்க காத்திருக்கின்றோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அடியேன் பேசுகின்ற வார்த்தைகளானது கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் பிரயோஜனமாய் அமையத்தக்கதாக அருள்தாரும் ஆசீர்வதியும். உமது வார்த்தைகளை பேச அடியனை தகுதிப்படுத்தும் குறைகள் குற்றங்களை எடுத்துக்கூடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆயிரவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே கூட ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். வேதத்தில் ஒரு அருமையான வசனம் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அடுத்த வசதி வாசம். பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழல் படும்படியாக வியாதிஸ்தர்களை கட்டிலின் மேலே கொண்டு வந்து கிடத்தினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சுகம் கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, அவருடைய தாசர்களாகிய விசுவாச பிள்ளைகளுக்கு இப்பேற்பட்ட அற்புதங்களை, அடையாளங்களை செய்யக்கூடிய வல்லமையை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11-12. அப்போஸ்தலர் 19:11-12 வசனங்கள். இங்க ஒரு சம்பவம் பாருங்க. பவுலினுடைய கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கலட்டி வியாதிஸ்தர்கள் மேல் போட்ட பொழுது வியாதி அவர்களை விட்டு நீங்கி போயிற்று என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட தேவனுடைய தாசர்கள் என்ன செய்தார்கள் என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்க. அப்போஸ்தலர் 10:9. பாருங்க, இப்பேற்பட்ட தேவனுடைய தாசர்கள், இப்பேற்பட்ட வல்லமையை பெற்றவர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் 3ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்பேற்பட்ட வல்லமையை பெற்றவர்கள் முறையாக அவர்கள் ஜெபம் செய்வது, ஆலயத்துக்கு போவது, ஆண்டவர் பேரிலே விசுவாசம் நம்பிக்கையாய் இருப்பது என்பது அவர்களுடைய கடமையாய் இருந்தது. பாருங்க, ஆனபடினாலே அப்பேற்பட்ட அருமையான தாசர்களை தேர்வு செய்து அப்பேற்பட்ட வல்லமைகளை செய்யும்படியாக ஆண்டவர் அருள் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். இப்பேற்பட்ட வல்லமையை பெற்ற தேவனுடைய தாசர்கள்
ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே தேவாலயத்திற்கு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்ற தேவனுடைய தாசர்கள் ஆலயத்திற்கு போவதற்கு எவ்வளவு வாஞ்சியா இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஜெபிப்பதிலே, ஆலயத்திற்கு போவதிலே மிகுந்த வாஞ்சையோடு அவர்கள் காணப்பட்டார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனபடியினாலே நாமும் அப்பேற்பட்ட காரியங்களை நாம் கடைபிடிப்பது அவசியமா இருக்கிறது. இப்ப பாருங்க, தானியேல் தனக்கு கொலை குற்றம் சாட்டப்பட்டு அதாவது கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, கொலை செய்யக்கூடிய ஒரு சட்டமே வந்து விட்டது தானியேலுக்கு. ஆனாலும் அவர் தான் முன் செய்து வந்தபடியே தன்னுடைய மேலறைக்கு சென்று எருசலேம் தேவாலயத்திற்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க துதித்து, ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நாம் ஜெபிப்பதை விட்டுவிடக்கூடாது, ஆலயத்திற்கு வருவதை விட்டுவிடக்கூடாது என்பது நமக்கு அருமையா வேத வசனங்கள் மூலம் தெளிவுபடுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3:2ங்க. பாருங்க, ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்ற தேவனுடைய தாசர்களும் அந்த சரியான நேரத்திற்கு ஆலயத்துக்கு வந்தாங்க. தன் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனும் அங்கே வராரு. அப்போ நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தாலும் நம்ம ஆலயத்துக்கு வரணும். நம் வாழ்விலே நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் இருந்தாலும் நம்ம ஆலயத்துக்கு வர வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது என்றாவது ஒரு நாள் நாம் எதிர்பார்க்கின்ற விடுதலை நமக்கு கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. பாருங்க, பாத்தீங்க அடுத்த வசனம். பாருங்க, ஒரு மாற்றுத்திறனாளி மனுஷன், அந்த மனுஷன் ஆலயத்திற்கு பிச்சை கேட்கும்படியாக இருக்கிறாரு. அப்பொழுது வருவோர் போவோரை எல்லாம் பார்த்து அவங்க பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. அப்பொழுது பேதுரு யோவானு ஆலயத்திற்குள்ளாக வர்றாங்க. பேதுரு யோவானு எப்படி இருந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். எப்படி இருந்திருப்பாங்க? அவங்க பாத்தீங்கன்னா வெள்ளை உடை தரித்தவர்களாக, நல்ல ஒரு பலசாலிகளாக, நல்ல ஒரு பார்ப்பதற்கே அவங்க ஊழியக்காரங்க, அவங்க ஆண்டவருடைய தாசர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவங்க இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் வர்றதை பார்த்துட்டு ஆர்வமா இந்த மனுஷன் அவங்க 2 பேருக்கு பார்த்து பிச்சை கேட்கிறான். அப்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? வாசிங்க, 4ஆம் வசனத்தை பாருங்க. பேதுரு யோவானு அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்று சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப பாருங்க, நம்ம யாராவது பிச்சை கேட்டா நம்ம அப்படியெல்லாம் சொல்லுவோம்னா, எங்களை பாருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்னா, இருந்தா போடுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனா அவங்க பாருங்க, எங்களை நோக்கிப்பார் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்ப அவங்க சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அந்த மனுஷன் ஒரு ஆர்வமா பாக்குறாரு. அவங்க 2 பேர்த்தையும் ஆர்வமா பாக்குறாரு. அவர் எதை பார்த்திருப்பாருங்க? அவங்க ஏதாவது கையில ஏதாவது வச்சிருக்கிறாங்களா, பாக்கெட்ல ஏதாவது வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறத முதலாவது அந்த மாற்றுத்திறனாளி மனுஷன், அந்த பிச்சைக்காரர் கேட்டிருப்பார், பார்த்திருப்பாரு. இவங்க பார்க்கும் பொழுது இவங்க இடத்துல ஒண்ணுமே இல்லை, கையிலே ஒண்ணு இல்லை, பாக்கெட்லயே அப்படி பணம் இருக்கிற மாதிரி தெரியல. பாருங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஒரு ஏமாற்றம் பாருங்க. ஏன்னா அந்த நாட்கள்ல வெள்ளியும் பொண்ணும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனா அந்த 2மே என்னிடத்தில் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி, வாசிங்க அடுத்து, தருகிறேன்.
பாருங்க எப்பேற்பட்ட விடுதலை கிடைத்ததுன்னு பாருங்க. ஒரு பணத்தினால செய்யக்கூடாத காரியத்தை, பொன் வெள்ளியினால் செய்யக்கூடாத காரியத்தை ஆண்டுடைய நாமத்தின் மூலமாக பேதுரு யோவானு அந்த தன் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த அந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனபடினாலே கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் ஆலயத்திற்கு போகல என்ன சொன்னா, நிறைய பிரச்சனைங்க, போராட்டங்க, ஒரே வேதனை, அதனால நான் போகல அப்படின்னு சொல்றத நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம எங்க வரணுங்க, ஆலயத்துக்கு வரணும். பாருங்க, நல்ல நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தாலும் நம்ம ஆலயத்துக்கு வரணும். நம் மூலமாக நிறைய ஒரு சாட்சியுள்ள வாழ்வை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நம் மூலமாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கிறாருங்க. ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கக்கூடியவர், எல்லாருக்கும் வேண்டிய எல்லா விதமான காரியங்களையும் அவர் கொடுக்கக்கூடியவர் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. பாருங்க, இங்க ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது, வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஒரு மாற்றுத்திறனாளி மனுஷனுடைய கால்கள் கைகள் எல்லாம் எப்படி இருக்குங்க? தன் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனுடைய கால்களும் கைகளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி பார்ப்பதற்கே ஒரு அருவருப்பாய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. அப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்த அந்த மனுஷனுடைய கால்களும் கரடுகளும் ஒரு நொடி பொழுதிலே வெளன் கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். அதுவரையில அவன் பாத்தீங்கன்னா நடந்ததில்லை, குதித்ததில்லை, உட்கார்ந்துருப்பான். ஆனா பாருங்க, அவன் எல்லாரும் நம்ம செய்யறத போல அவன் ஒரு நாள் செஞ்சிருக்க மாட்டான். அப்பேற்பட்ட சூழ்நிலையில அவன் சுகம் கிடைத்த உடனே குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து பார்க்கிறான், நின்று பார்க்கிறான், குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட விடுதலை நமக்கு கிடைச்சிருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்ங்க? நம்ம சொந்த பந்தம், தாய் தகப்பன், மற்ற பக்கத்து வீட்டுக்காரங்க, இப்பேற்பட்டவங்க கிட்ட போய் முதல்ல நம்ம என்ன பண்ணிருப்போம்? நம்ம நான் விடுதலை ஆயிட்டேன், நான் சுகம் பெற்று விட்டேன் என்று சொல்லியிருப்போம். ஆனா இந்த மனுஷ என்ன பண்றாருன்னா, தேவாலயத்திற்கு போனாருங்க. தேவாலயத்திற்கு போய் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அவன் தேவாலயத்துக்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நமக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை, ஒரு போராட்டத்திலிருந்து விடுதலை நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் ஆலயத்திற்கு நம்ம என்ன பண்ணுவானுங்க? நன்றி சொல்லணும். குறைவுகள் இருந்தாலும் நம்ம ஆலயத்துக்கு வரணும். அந்த குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதற்கு ஆலயத்திற்கு வர வேண்டும். பாருங்க, அடுத்த வசனத்தை பார்த்தீங்க. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலடையில பிச்சை கேட்டு உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரி, ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. ஆச்சரியமும் பிரமிப்பும் கொடுக்கும். பார்த்துக்குங்க. பாருங்க, நேற்று இருந்தவங்க இன்று இருக்கிறதில்லை. அப்பேற்பட்ட ஒரு நாட்களுக்குள்ளாக இருந்து வருகிறோம். ஆனா நேற்று ஏழையா இருந்த ஒரு மனுஷன் இன்று பணக்காரனாக கூட ஆண்டவர் ஒரே நாளிலே அந்த மனுஷனை மேன்மைப்படுத்த முடியும் என்று நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட வல்லமையை ஆண்டவர் நமக்கெல்லாம் கொடுக்க அவர் பிரியம் உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய ஆடையை தொட்ட பொழுது 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்ரீ சுகம் பெற்றார் என்று பார்க்கிறோம். அப்பேற்பட்ட விடுதலையை விட இவர்களுடைய காரியங்கள் இன்னும் மேன்மையாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் செய்யாத காரியங்களை எல்லாம் கூட தன்னுடைய தாசர்கள் மூலமாக செய்ய அவர் பிரியம் உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து, ஆண்டவருடைய காரியங்கள்லாம் அப்படித்தான் இருக்கும். பாருங்க, பிரமிப்பை கொடுக்க பாருங்க. ஜனங்கள் எல்லாம் பிரமித்து ஓடி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஓடி வந்தார்கள், ஆலயத்தை நோக்கி ஓடி வந்தார்கள். அப்பேற்பட்ட காரியம், ஓடி வந்து பிரமிப்பு ஆச்சரியமும் கொடுக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம்.
வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. பாருங்க, ஜனங்கள் எல்லாம் பேதுரு யோவானையும் பாக்குறாங்க. இந்த மனுஷங்க தான் ஏற்பட்ட விடுதலையை கொடுத்திருக்கிறாங்க என்று சொல்லி அவங்க ஆர்வத்தோடு பாக்குறாங்க, ஒரு சந்தோஷத்தோடு பார்க்கிறாங்க, ஒரு பிரமிப்போடு பாக்குறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, என்னால இந்த விடுதலையை நாங்க கொடுக்கல, கொடுத்தது வேறு, அவர் யாருங்கிறத அவங்க அருமையா சொல்றத பாக்குறோம். வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. வாசிங்க. பாருங்க, பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர் ஆண்டவர் பரிசுத்த, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று சொல்லி வேதம் அழகா சொல்லுகிறது. பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர். ஜீவனுக்கு அதிபதியாய் இருக்கின்ற அந்த அருமையான ஆண்டவரை நீங்க கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் அதை கண்ணார கண்டிருக்கிறோம். நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். ஜீவனுக்கு அதிபதியை நீங்க கொலை செய்தீர்கள் என்று அங்க சொல்றாங்க. அடுத்த வருஷத்தை வாசிங்க. அருமையா சொல்றாங்க. இவங்களை பாக்குறாங்க, இவங்கதான் இப்பேற்பட்ட விடுதலையை கொடுத்தாங்க, இப்பேற்பட்ட சோத்தை கொடுத்தாங்க என்று சொல்லி பேதுரு யோவானும் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. அப்ப அருமையா அந்த வார்த்தைகளை சொல்லி அருமையா பேதுரு யோவானும் முடிக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்க கொலை செய்தீர்கள், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவருடைய நாமந்தான் இப்பேற்பட்ட விடுதலையை கொடுத்தது என்று அருமையா அவங்க சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆனபடி நாளை கிறிஸ்துவுக்கு நம்பான சகோதர சகோதரிகளே, நாம் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தாலும் நம்முடைய வாழ்விலே குறைவுகள் இருந்தாலும் ஆலயத்திற்கு வர வேண்டும். அதை போல தேவனுடைய தாசர்கள் செய்ததை போல நம்ம ஆண்டவரிடத்திலே நம்முடைய காரியங்களை குறித்து சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்படியெல்லாம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்றாவது ஒரு நாள் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்துவார் என்பதிலே எல்லளவும் சந்தேகங்களை. அப்பேற்பட்ட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் இருப்போம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.